பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எந்தன் இயேசுவே, 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 எந்தன் இயேசுவே. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. எந்தன் இயேசுவே, 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 எந்தன் இயேசுவே. தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். எந்தன் இயேசுவே, 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 எந்தன் இயேசுவே. Praise the Lord. பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக. ஆமென். டிசம்பர் மாதம் பிறந்து விட்டாலேயே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை உலகமெங்கும் காணப்படுகிறது, களை கட்டி விடுகிறது. டிசம்பர் மாதமே சீரியல் செட்டுகள் மகிழ்ச்சியான அந்த சீசன் தொடங்கி விடுகிறது. கொண்டாட்டங்களுக்கு மத்தியிலே நாம் மறந்து போகாத ஒரு முக்கியமான காரியம் என்னவென்றால் சுவிசேஷத்தை நாம் அறிவிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவானவர் பிறந்த நோக்கத்தை சத்தியமாக சுவிசேஷமாக திருச்சபை மக்கள் அறிவிப்பதை நாம் மறந்து போகக்கூடாது. ஆண்டவர் மேய்ப்பர்களுக்கு சொன்னார், சாஸ்திரிகளுக்கு சொன்னார், கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டு போய் நீங்கள் சேர்க்க வேண்டும் என்று சொல்லி, கிறிஸ்து இந்த உலகத்தில் ஊழியம் செய்யும் பொழுது சகோதரிகளிடம் சகோதரர்களிடம் அந்த பொறுப்பை கொடுத்தார். அநேகர் இயேசுவின் சத்தியத்தை சுவிசேஷமாக பல இடங்களிலே அறிவித்தார்கள். ஆதலால் தான் இன்றைய திருச்சபை உலகமெங்கும் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. சகோதரனை சகோதரியே, புத்தாடை அணிவதோடு நல்ல ஆகாரத்தை சமைத்து சாப்பிடுவதோடு
நம்முடைய கிறிஸ்மஸ் பண்டிகை நின்றுவிடக்கூடாது. இயேசு கிறிஸ்து எதற்காக பிறந்தார் என்கிற சத்தியத்தை சிலருக்காவது நாம் அறிவிக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? மறந்து விடாதிருங்கள். இந்த நன்னாளை பயன்படுத்தி ஆண்டவருடைய பிறப்பை உங்களை சுற்றிலும் இருக்கிற மக்களுக்கு அறிவிக்க அன்போடு கூட கேட்கிறேன். ஒருவேளை நீங்கள் பலகாரங்களை கொடுக்கலாம், இந்த கிறிஸ்மஸுக்காக கேக் போன்ற காரியங்களை கொடுக்கலாம். அந்த இனிப்புகளை கொடுக்கும் பொழுது இயேசுவின் பிறப்பின் சத்தியத்தையும் நீங்கள் சேர்த்து கொடுக்க அன்பாய் கேட்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இம்மாதம் முதல் வாரத்தில் முன்குறித்தவைகள் யாவையும் செய்து முடிக்கிறவர் என்கிற தலைப்பிலே நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை பார்த்தோம். ரோம சாம்ராஜ்யம், யூத மதவாதிகள் எத்தனை சூழ்ச்சிகள் செய்தாலும், எவ்வளவு தடைகளை கொண்டு வந்தாலும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலே என்னென்ன காலத்தில் எந்தெந்த காரியங்கள் நிறைவேற வேண்டும் என்று தேவன் முன்குறித்தாரோ, திட்டம் பண்ணினாரோ, அவைகளை ஒன்று கூட தவறாமல் அதின் காலத்திலே கர்த்தர் நேர்த்தியாக நிறைவேற்றி முடித்தார் என்பதை நாம் தியானித்தோம். பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் அனைத்தும் கிறிஸ்துவின் வாழ்க்கையிலே கர்த்தர் நிறைவேற்றி முடித்தார். ஒன்றும் தவறி போகவில்லை. அதுபோலவே நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஆசீர்வாதங்களை முன்குறித்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? எத்தனை தடைகள் சத்துருவால் மனிதரால் வந்தாலும் தடைகளை தாண்டி கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் நன்மைகளை நிறைவேற்றி முடிப்பார். சத்தமா ஆமென் சொல்ல கேட்கிறேன். தேவனது கரமும் தேவனது ஆலோசனையும் முன்குறித்தவைகள் யாவையும் செய்து முடிக்கும் என்ற வசனத்தின் அடிப்படையிலே இந்த மாதத்தின் முதல் வாரத்தில் நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானித்தோம். செய்தியின் தொடர்ச்சியாக கிறிஸ்துவை மையமாக வைத்து தகப்பன் குறித்த காலம் என்கிற தலைப்பில் நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்கப் போகிறோம். அன்பானவர்களை கவனியுங்கள். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பினாலே நமக்கு பாவத்திலிருந்து விடுதலை தருவது மாத்திரம் தேவனது திட்டம் அல்ல. பாவத்திலிருந்து விடுதலை, வியாதியில் சுகம், பணப்பிரச்சனை, இப்படி உலக காரியங்களை மாத்திரம் விடுதலை கொடுப்பதல்ல தேவ திட்டம். இதிலும் மேன்மையான ஆசீர்வாதங்களை கிறிஸ்துவின் பிறப்பின் மூலமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். கொஞ்சம் ஆமென் சத்தமாய் சொல்ல கேட்கிறேன். இந்த மேன்மையான ஆசீர்வாதங்களை நாம் சுதந்தரிப்பதற்கு கிறிஸ்துவின் வாழ்வை மையமாக வைத்தே உங்கள் மத்தியிலே நான் கர்த்தருடைய வார்த்தை வைக்க விருப்பப்படுகிறேன். கூர்மையை கவனிக்க அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கலாத்தியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனம் வரை. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றிற்கும் எஜமானாயிருந்தும் அவன் சிறு பிள்ளையாய் இருக்கும் காலமளவும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசமில்லை. தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் அவன் காரியக்காரருக்கும் வீட்டு விசாரணைக்காரருக்கும் கீழ்ப்பட்டிருக்கிறான். அப்படியே நாமும் சிறு பிள்ளைகளாயிருந்த காலத்தில் இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டவர்களாயிருந்தோம். நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டு கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய நம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறப்பதற்கு தேவன் ஒரு காலத்தை திட்டமிட்டார். அந்த குறிப்பிட்ட காலம் வருகிற வரைக்கும் தேவன் தமது குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பின் நோக்கம் என்ன? மத்தேயிலே வாசிக்கிறோம், அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். மனுக்குலத்தினுடைய பாவங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டே தேவன் தமது குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். அப்படி என்றால் தேவன் எப்பொழுது அனுப்பி இருக்க வேண்டும்? ஆதி மனிதன் பாவத்தில் விழுந்த போதே, ஆதாம் பாவம் செய்த போதே தேவன் தமது குமாரனை அனுப்பி இருக்க வேண்டும், பாவத்தை தொலைக்க, மனிதனை பரிசுத்தப்படுத்த. ஆனால் தேவன் ஆதாமின் காலத்திலே இயேசு கிறிஸ்துவை பூமிக்கு அனுப்பவில்லை. ஏறத்தாழ 4000 ஆண்டுகளுக்கு பின்புதான் தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பினார். வாசித்த வசனங்கள்ல 2ஆம் வசனத்தை பாருங்க. தகப்பன் குறித்த காலம் வரை, தகப்பன் குறித்த காலம் வரை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு காலத்தை கர்த்தர் நியமித்தார். பூமிக்கு செல்லக்கூடிய வேலை பாவத்தை நிவர்த்தி செய்ய வேண்டும். ஆனால் அதனுடைய வேலை ஆதாமின் படைப்பின் போதே தொடங்கிவிட்டது. ஆனாலும் கர்த்தர் அனுப்பவில்லை. 4000 ஆண்டுகள் கழித்துதான் கிறிஸ்து இந்த பூமியிலே பிறக்க வேண்டும் என்ற ஒரு காலத்தை நியமித்தார். தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் குமாரனாகிய கிறிஸ்து இந்த பூமியிலே வெளிப்படவில்லை.
அன்பானவர்களே, 5ஆம் வசனத்தில் பாருங்க, காலம் நிறைவேறின போது தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பினார். அந்த குறிப்பிட்ட காலம் வந்தவுடனே இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் இந்த உலகத்தில் வெளிப்பட்டார். அதுதான் கிறிஸ்மஸ். காலம் நிறைவேறின போது. கவனிக்க கேட்கிறேன், தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் குமாரன் இந்த உலகத்தில் வெளிப்படவில்லை. இதை விளங்கிக் கொள்வதற்கு பவுல் அப்போஸ்தலன் ஒரு சம்பவத்தை நமக்கு உதாரணமாய் சுட்டி காட்டுகிறார். ஏன் ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இந்த உலகத்திலே தம்முடைய குமாரனை அனுப்பவில்லை? அப்படியே இந்த உலகத்திலே தமது குமாரனை அனுப்பினாலும் குறிப்பிட்ட காலம் வந்த பின்புதான் குமாரனை கர்த்தர் பயன்படுத்த ஆரம்பித்தார். எடுத்த உடனே ஆண்டவர் தம்முடைய குமாரனை அனுப்பவும் இல்லை, எடுத்த உடனே கர்த்தர் தம்முடைய குமாரனை பயன்படுத்தவும் இல்லை. தகப்பன் குறித்த காலம். இந்த தகப்பன் குறித்த காலம் என்கிற சப்ஜெக்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி பவுல் அப்போஸ்தலன் ஒரு சம்பவத்தை உதாரணமாய் சுட்டி காட்டுகிறார். இஸ்ரவேல் தேசத்தில் நடைமுறையில் இருக்கிற ஒரு சம்பவத்தை உதாரணமாய் சுட்டி காட்டுகிறார். என்ன சம்பவம்? ஒரு எஜமானன், அவனுக்கு கீழாக நிறைய வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள். அவனுக்கு அன்பான மகன் குமாரன் இருக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த எஜமான் தன்னுடைய குமாரனை எப்படி வளர்ப்பான் என்றால், வேலைக்காரர்களில் ஒருவனாக வளர்ப்பான். அவனுடைய வீட்டிலே எத்தனை வேலைக்காரர்கள் இருக்கிறார்களோ அந்த வேலைக்காரர்களை போலத்தான் இந்த மகன் வளர்க்கப்படுவான். எஜமானுடைய குமாரன், வருங்கால எஜமானன் என்கிற அதிகார தோரணையிலே அவனை அந்த எஜமானன், அந்த தகப்பன் வளர்க்க மாட்டான். தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் அவனுடைய பையன் யாரா இருப்பான்? ஒரு வேலைக்காரனா, ஒரு அடிமையா இருப்பான். ஒரு குறிப்பிட்ட காலம் வந்த பின்புதான் எஜமானன் தன்னுடைய குமாரனை இவன்தான் என்னுடைய மகன் என்று பிரகடனப்படுத்துவான். அதுவரைக்கும் எஜமானனுடைய குமாரனுக்கும் வேலைக்காரனுக்கும் வித்தியாசம் தெரியாது. வஸ்திரம் ஒன்று போலவே இருக்கும். யூனிஃபார்ம், ஸ்கூலில் ஏன் யூனிஃபார்ம் கொடுக்குறாங்க சொல்லுங்க? ஸ்கூலுக்கு வருகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏன் யூனிஃபார்ம் கொடுக்குறாங்க? எல்லாரும் சமம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பணக்காரனுடைய பிள்ளைகளும் வரலாம், ஏழைகளுடைய பிள்ளைகளும் வரலாம், பல மதத்தில் இருக்கிறவர்கள் வரலாம். மதம் வஸ்திரத்தை வித்தியாசப்படுத்துகிறது. ஏழை பணக்காரன் வஸ்திரங்கள் வித்தியாசமாகிறது. ஆனால் ஸ்கூலுக்கு வந்தா எல்லாரும் ஈக்குவல். பிரைஸ் தி லார்ட். அந்த எஜமானுடைய வீட்டில் வேலைக்காரர்களுக்கு ஒரு யூனிஃபார்ம் இருக்கும். பிரதர் அண்ட் சிஸ்டர் கவனிங்க, அந்த யூனிஃபார்ம் தான் யாருக்கு கொடுப்பான்? தன்னுடைய மகனுக்கு கொடுப்பான். அந்த வேலைக்காரர்களுக்கு சாப்பாடு இருக்கும். அதே சாப்பாடு தான் யாருக்கு கொடுப்பான்? வஸ்திரம், சாப்பாடு, நடத்துகிற விதம் வித்தியாசமே தெரியாது. 10 பேர் போறாங்கன்னா 10 பேர்ல யார்ப்பா எஜமானுடைய குமாரன் தெரியாது. வேலைக்காரர்களில் ஒருவனாகத்தான் குமாரன் வளர்க்கப்படுவான். ஒரு குறிப்பிட்ட காலம் எஜமானன், தகப்பன் தன்னுடைய பிள்ளையை கவனித்துக் கொண்டே இருப்பான். அவனுக்குள் எந்த அளவுக்கு முதிர்ச்சி ஏற்பட்டு இருக்கிறது, தனக்கு அடுத்து நிர்வாக திறமையை உடையவனாக அவன் உருவாகிறான் என்பதை கணித்து அதற்கடுத்து திடீரென்று ஒரு நாள் வரும், ஒரு பெரிய விருந்தை ஆயத்தப்படுத்துவான். வேலைக்காரர்கள், அடிமைகள் யாவரையும் அழைப்பான். எல்லாரும் உட்கார்ந்து கொண்டு இருப்பார்கள். உட்கார்ந்து கொண்டு இருக்கிற இடத்திலிருந்து தன்னுடைய மகனை, மகனே வா என்று அழைப்பான். அந்த மகன் வந்த பின்பு அவனுக்கு வஸ்திரங்களை மாற்றி எஜமானுடைய வஸ்திரத்தை கொடுத்து, இவன்தான் எனக்கு பின்பாக சுதந்திரவாளி என்று சொல்லி பிரகடனப்படுத்துவான். ஒரு பெரிய விருந்தை ஆயத்தப்படுத்துவான். இந்த சம்பவத்தை தான் உதாரணமாக பவுல் சுட்டி காட்டுகிறார். 1ஆம் 2ஆம் வசனம் பாருங்க. சுதந்திரவாளியானவன், அதாவது எஜமானனுடைய மகன், எல்லாவற்றிற்கும் எஜமானாயிருந்தும் அவன் சிறு பிள்ளையாய் இருக்கும் காலம் அளவும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசம் கிடையாது. தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் அவன் காரியக்காரருக்கும் வீட்டு விசாரணைக்காரருக்கும் என்ன பண்ணி இருக்கிறான்? பிரதர் அண்ட் சிஸ்டர், வேலைக்காரனுக்கு எஜமானுடைய மகன் கீழ்ப்படிஞ்சிருப்பான். காரியக்காரருக்கும் விசாரணைக்காரருக்கும் எஜமானுடைய மகன் கீழ்ப்படிந்திருப்பான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இதை நான் யாருடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து பொறுத்துறேன்னா, கிறிஸ்துவின் வாழ்க்கையில் கொண்டு வந்து பொறுத்துகிறேன். கவனமாய் கேளுங்கள்.
ஆண்டவருடைய நாம மகிமைப்படட்டும். இஸ்ரவேல் தேசத்தில் ஏன் இப்படி முறைமைகள் ஏற்படுத்தப்படுகிறது? தேவனது ஜனங்கள் நற்குணங்களில் வளர வேண்டும். எவரையும் மதிக்கக்கூடிய மனித நேயம் அவர்களுக்குள் உண்டாக வேண்டும். எல்லாரையும் சமமாக பாவிக்க வேண்டும். இப்படிப்பட்ட குணம் சிறு வயதிலிருந்தே பிள்ளைகளுக்குள் வளர வேண்டும் என்பதற்காக தேவன் இப்படிப்பட்ட ஒரு பிரமாணத்தை இஸ்ரவேல் ஜனங்களிலே கர்த்தர் வைத்திருந்தார். எவ்வளவு பெரிய எஜமானனாக இருந்தாலும் இந்த முறைமையில் தான் அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை வளர்ப்பார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் நமது தேசத்தில் இப்படிப்பட்ட காட்சியை நம்மாலே பார்க்கவே முடியாது. நமது தேசம் மேலாதிக்க சக்திகளின் அடிப்படையில் பிரிந்திருக்கிறது. ஜாதிகளின் அடிப்படையில் பிரிந்திருக்கிறது. உயர்ந்த ஜாதி, தாழ்ந்த ஜாதி. எஜமானன் எஜமானனாக இருக்க வேண்டும், அடிமை அடிமையாக இருக்க வேண்டும். குல தொழில், உன் அப்பா என்ன வேலை செஞ்சான் அந்த வேலையை தான் நீ என்ன பண்ணணும், செய்யணும். நீ எந்த விதத்திலையும் படிச்சு நீ முன்னுக்கு வந்துடக்கூடாது. நீ எஜமானன் ஆகிவிடக்கூடாது. ஒரு அடிமை காலகாலமாக யாராக தான் இருக்கணும், அடிமையாக இருக்கணும். ஒரு எஜமானன் தான் ஆளுகிறவனாக இருக்கணும். எஜமானித்துவம் இந்திய தேசத்திலே தலை விரித்தாடி கொண்டு இருக்கிறது. இதுதான் சனாதன போதிக்கும் மனு தர்மம். அதனால தான் நமது தேசத்தில் மனித நேயம் கிடையாது. மனிதனை மனிதனாகவே மதிக்க மாட்டாங்க. ஆடு மாடுகளுக்கு கொடுக்க மதிப்பு கூட மனுஷனுக்கு கொடுக்கப்படுறது கிடையாது. மாடுகளை மிருகங்களை கௌரவப்படுத்துகிறாங்க, மனிதனை மிருகத்தை போல கொலை செய்கிறார்கள். ஏன்? இங்கே தேவனுடைய பிரமாணம் இல்லை. சாத்தானுடைய எஜமானித்துவம், அதிகாரம் கலந்த ஆணவம் தேசத்திலே தலைவிரித்தாடி கொண்டிருக்கிறது. இந்திய தேசத்திற்கு வந்த மிஷனரிகள் இப்படிப்பட்ட சூழ்நிலையை பார்த்தார்கள். அடிமைத்தனம், எஜமானித்துவம், இது சரியல்ல. முதல்ல அவர்கள் செய்த வேலை என்ன தெரியுங்களா? ஈக்குவாலிட்டி. அவர்கள் கொண்டு வந்தது ஈக்குவாலிட்டி. எல்லாருமே சமம், ஜாதிகள் இல்லை, எல்லாருமே பிறப்பின் அடிப்படையில் ஒன்றுதான் என்று எல்லாவற்றையும் அந்த தேசத்தினுடைய முறைமையை ஒழித்து கட்டி வேதம் போதிக்கிற சமநிலையை இந்த தேசத்திலே கொண்டு வந்தார்கள். நம்முடைய தேசம் நாளுக்கு நாள் நல்ல நாகரிகத்தில் வளர்ந்து கொண்டு இருந்தது. ஆனால் இன்றைக்கு மறுபடியும் நமது தேசத்தை பழைய நிலைக்கு கொண்டு செல்வதற்கு ஆட்சியாளர்கள் துடித்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட கூட்டம் எஜமானர்களாக இருக்க வேண்டும், நாம் எல்லாருமே அடிமைகளாக இருக்க வேண்டும். இதுதான் அவருடைய நோக்கம். அந்த பழைய காலத்திலே காணப்பட்ட அந்த சாத்தானின் குணமாகிய எஜமானித்துவம், அடிமைத்தனம் இன்றைக்கு தேசத்தில் மெல்ல மெல்ல நகர்ந்து கொண்டு இருக்கிறது. நீட்டுக்கு காரணம் என்ன? ஜீட்டுக்கு காரணம் என்ன? நீ எல்லாம் படிக்கக்கூடாது. எஜமானுடைய பிள்ளைகள் தான் என்ன படிக்கணும்? டாக்டர் ஆகணும், என்ஜினியர் ஆகணும். சாதாரணமானவனே எடு. உன் அப்பா என்ன வேலை செஞ்சான், விறகு வெட்டினானா, முடி வெட்டினானா, அதே தொழிலை போய் சொல். குல தொழிலை செய்யறதுக்கு கவர்மெண்ட் என்ன பண்ணுது? லோனை கொடுக்குது. படிக்கிறதுக்கு லோனை கொடுக்கல. நம்ம தமிழ்நாடை சொல்லலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படட்டும். அருமையானவர்களே, இங்கே நான் முக்கியமாக ஒன்று சொல்லிட்டு செய்திக்கு வரேன். நம்மவர்கள் என்ன நடக்குது, ஆட்சியாளர்கள் என்ன காய் நகர்த்துறாங்கன்னு தெரியாமல் அந்த எஜமானர்களுக்கு பின்னாடி அடிமைகளாக சேவகம் செய்ய கை கட்டி தயாராக நின்றுட்டு இருக்கிறாங்க. அவங்க போடுற எலும்பு துண்டுகளுக்காக, பிச்சைகளுக்காக ஆண்டவர் நம்மளை எஜமானர்களாக வைத்திருக்கிறார். ஆமென். ஆனால் ஆட்சியாளர்கள் நம்மளை அடிமைப்படுத்த விருப்பப்படுறாங்க. நான் தாண்டா ஆளுவேன், நீ கீழே இரு. வன்முறையை தூண்டுறதுக்கு, கொலை காரியங்களை நிறைவேற்றுவதற்கு, அடிதடி சண்டைகளுக்கு கீழே இருக்கிறவங்கள பயன்படுத்துகிறான். எஜமானர்கள் சிங்காசனத்தில் உட்காந்துருக்குறாங்க. அடிமை, நீ அடிமையாக வெட்டி சாவு, நான் சேஃபாக இருக்கணும். நம்ம ஆளுங்களுக்கும் புத்தி இல்லை, அவங்களுக்கு பின்னாடி போயிட்டுருக்குறாங்க. சரி, உலக அரசியலை விட்டுடலாம், நான் இங்கே வரேன். கிறிஸ்தவத்திலும் எஜமானித்துவம் காணப்படுகிறது. உலக அரசியல் நமக்கு வேணாங்க. உலகமாதின் ஆசை இச்சைகளும் ஒரு நாள் என்ன ஆட்டம் வேணுமோ ஆடட்டுமே. எஜமானன் மாதிரி ஆடுறான் பார், ஒரு நாள் ஒன்றும் இல்லாமல் போவான். ஆடாத ஆட்டங்களெல்லாம் அடங்கின காரியம் தமிழ்நாட்டிலேயே பார்த்துருக்குறோம். ஆமென். அல்ல, அது உலக அரசியல் நமக்கு விட்டுருங்க. கிறிஸ்தவத்தில் இன்றைக்கு எஜமானித்துவம்,
ஜாதிகள் வித்தியாசம், உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி, படிப்பின் அடிப்படையில் வசதியின் அடிப்படையில் இன்றைக்கு சபையிலேயும் ஏற்றத்தாழ்வுகள் உள்ளே நுழைந்து விட்டது. தேவன் ஏற்படுத்தின மனித நேயம், அந்த அன்பு ஐக்கியம், இது எல்லாம் தூரமாய் விலகுகிறது. சாத்தானின் சாயல் சபைக்குள்ளே கிறிஸ்தவ வீடுகளுக்குள்ளே நுழைந்திருப்பது தான் வேதனையின் உச்சக்கட்டம். கிறிஸ்மஸ் கொண்டாடுவதற்கு ஆயத்தமாக இருக்கிற நீங்கள் கிறிஸ்துவின் சாயலை நீங்கள் கவனித்து பார்க்க வேண்டும். தகப்பன் குறித்த காலம், அந்த செய்திக்குள்ளே நம்ம கவனத்தை செலுத்துவோமா? கொஞ்சம் உலக அரசியலை விட்டுடலாம், நம்ம வீட்டுக்குள்ளே வரலாம். ஆமென் சொல்லுங்க. நம்ம சபைக்குள்ளே வரலாம். ஆமென். இதுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு தேவன் ஒரு காலத்தை, தகப்பன் குறித்த காலம் என்கிற அந்த காலத்தின் அடிப்படையிலே நான் உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தை வைக்கிறேன். பிலிப்பியர் 2 அதிகாரம் 5, 6, 7. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். கிறிஸ்துவுக்குள் இருந்த சிந்தை எஜமானித்துவம் அல்ல, அடிமையின் சாயல். பிதாவாகிய தேவன் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை உடையவராக இயேசு கிறிஸ்துவை உயர்த்துகிற வரைக்கும் அவருடைய சிந்தை எஜமானித்துவ சிந்தை அல்ல, ஒரு அடிமையின் சிந்தையாகவே கர்த்தர் காணப்பட்டார். அன்பானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமியிலே சீஷர்களை உருவாக்கும் பொழுது, மனிதர்களுக்கு மத்தியிலே ஊழியம் செய்யும் பொழுது அவர் சொன்னார், மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படி வந்தார். ஊழியம் கொள்ளுதல் என்பது எஜமானித்துவம், ஊழியம் செய்வது என்பது வேலைக்காரனுடைய சாயல். ஆண்டவருடைய சாயல் என்ன? கிறிஸ்துவின் சாயல் என்ன? எஜமானித்துவம் அல்ல. அவர் சேவகராக, அவர் இடுப்பிலே ஒரு துண்டை கட்டிக்கொண்டு சீஷருடைய கால்களை கழுவி, நான் உங்களுக்கு எப்படி செய்கிறேனோ அப்படியே நீங்கள் ஒருவருக்கொருவர். இன்னைக்கு சபையில் அந்த அன்பும் ஐக்கியமும் இருக்கிறதா? நான் பெரியவன் நீ பெரியவள், எஜமானித்துவமும் அடிமைத்தனமும் இல்லையா? அடுத்தவர்களை அற்பமாய் பார்ப்பது தேவ சாயலா? ஆண்டவர் எல்லாரையும் சமமாய் சபையிலே உட்கார வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். இந்த சபையில் ஜாதிகள் என்கிற பேச்சுக்கே இடமில்லை. ஆமென் சொல்லுங்க சத்தமா. எந்த ஜாதியா இருந்தாலும் சரி, மனுஷ ஜாதி ஒன்று மாத்திரமே. பிரைஸ் தி லார்ட். அவர் ஒரே ரத்தத்தினால மனுக்குலம் முழுவதையும் கர்த்தர் படைத்தார் என்பதை மறந்துவிடக் கூடாது. அன்பானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனது சாயல் இன்றைக்கு சபைகளிலே, விசுவாசிகளுடைய வீடுகளிலே இருப்பது தான் ஒரு முதிர்ச்சியின் அனுபவம். கிறிஸ்துவுக்குள்ள இந்த முதிர்ச்சியை நம்ம பார்க்கிறோம். இதுதான் நம்ம பிலிப்பியரில் வாசித்தது. என்னன்னா, அவர் தம்மை தாமே வெறுமையாக்கினார், அடிமையின் ரூபம் எடுத்தார், மனுஷர் சாயலானார். தகப்பன் குறித்த காலம். அன்பானவர்களே, கொஞ்சம் அப்படியே கவனமாக வாங்க. ஆதாம் பாவம் செய்த உடனே பாவத்தை தொலைக்க கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வரல. 4000 வருஷம் டிலே ஆனது. ஓகே, இயேசு கிறிஸ்து பிறந்தார். பிறந்த ஆண்டவர் உடனே ரட்சிப்பின் பணியை அவர் தொடங்கிவிடவில்லை. 30 வருடங்கள் அவர் சாதாரண மனிதனாகவே காணப்பட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் ஒரு சாதாரண நபராக இருந்தார். நான் ஆரம்பத்தில் ஒரு உதாரணமாக சம்பவம் சொன்னேன் பாருங்க. ஒரு எஜமானுடைய வீட்டில் இருக்கிற மகன் சக வேலைக்காரர்களோடு கூட ஒரு சாதாரண வேலைக்காரனாக இருப்பான். பரலோக தேவன் தமது குமாரனை, அதாவது தேவன் இந்த உலகத்திலே மனிதனாக வந்தாலும் அவர் இந்த உலகத்திலே 30 வருடம் வரைக்கும் தன்னை தேவனாக காட்டிக்கொள்ளவில்லை, ஒரு சாதாரண சக மனிதனாக காட்டிக்கொண்டார். ஆமென் சொல்றீங்களா? அடிமையின் ரூபம், மனுஷ சாயல். அன்பானவர்களே, எல்லாத்தையும் ஆண்டவர் தனக்கென்று படைத்தார். உண்டாக்கப்பட்டவைகள் எல்லாம் அவருக்கென்று, அவருக்காக, அவரால் உண்டாக்கப்பட்டது. எல்லாமே அவருக்குரியது தான். அவர் தான் எஜமானர். ஆனால் அவர் சேவகராக இந்த உலகத்துக்கு வந்துட்டார். உண்டாக்கினவர் உண்டாக்கப்பட்டவைகளின் சாயலில் இந்த பூமியில் வந்து தாழ்மையாக இருக்கிறார். அந்த சிம்பிள், அந்த எளிமையை கொஞ்சம் நீங்கள் பார்க்கணும். கிறிஸ்மஸ் கொண்டாடுங்க பிரதர் சிஸ்டர், நல்ல சந்தோஷமாக கொண்டாடுங்க. ஆனால் உங்களுக்குள்ள இந்த எளிமை இருக்குதா பாருங்க, இந்த கிறிஸ்துவின் சாயல் இருக்குதா பாருங்க. தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் அவன் தன்னை வெளியே காட்டிக்கொள்ளவே கூடாது. இயேசு கிறிஸ்து தன்னை காட்டிக்கொள்ளவே இல்லை. இத்தனைக்கும் நீங்கள் இயேசு கிறிஸ்துனுடைய 12 வயசுலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா வேத பாரகர்களோடு, ஆசாரியர்களோடு அவர் என்ன செய்தார்?
வாக்குவாதம் செய்தார், தர்க்கம் பண்ணினார். எவ்வளவு வேத பாரகர்கள் கிட்டெல்லாம் பைபிளில் ஒரு கேள்வி கேட்டால் போதும், அந்த கேள்விக்கு பதில் டான்டான்னு சொல்லுவாங்க. எல்லாவற்றையும் கரைத்து குடித்தவர்கள் வேத பாரகர்கள். 12 வயசுல இயேசு கிறிஸ்து கேட்ட கேள்விக்கு யாருக்கு பதில் சொல்ல தெரியல. எவ்வளவு ஒரு வேதத்தில் தேறின ஒரு ஆண்டவர் பைபிளை கையில் எடுத்துட்டு பிரசங்கம் பண்ணுறதுக்கு போயிட்டாரா? 30 வயது வரைக்கும் ஆண்டவர் சாதாரண மனிதராக இருந்தார். வேதம் சொல்லுகிறது, அவர் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்பட்டிருந்தார். ஒரு குறிப்பிட்ட காலம் நீ குடும்பத்துக்கு சேவை செய் ஆண்டவர் வச்சார்னா அப்படியே கீழ்ப்பட்டிருந்தார். அடிமையின் சாயல். வந்தது ரட்சிப்பின் பணியை நிறைவேற்ற, பிதாவின் திட்டத்தை நிறைவேற்ற. ஆனால் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நீ சாதாரண நபராக இருக்கணும். ஒரு சபையில் இருக்கிற சாதாரண விசுவாசியை நீ உட்கார்ந்துட்டு இருக்கணும். அன்பானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு பிரசங்கம் நல்லா தெரியுங்க. ஏன்னா வார்த்தையே அவர் தான் இல்லையா? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து வந்தது. வார்த்தையே அவர் தான். அந்த வார்த்தை தான் மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். வேர்ட் ஆஃப் காட். அவர் தான் கர்த்தர். அவருக்கு பிரசங்கன்றது அவர் தான் பிரசங்கமே. ஆனால் சபையில் ஒருத்தன் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறான், ஆண்டவர் உட்காந்து கேட்டுட்ருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்கிறார், வெள்ளை அடிக்கப்பட்ட சுவரே. வெள்ளை அடிக்கப்பட்டவர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? மாய்மாலமான பிரசங்கியார்கள். அவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ் வெண்வஸ்திரம், ஆனால் அவருடைய உள்ளமெல்லாம் அழுக்கு. ஆனால் அந்த ஆள் பிரசங்கம் பண்ணாலும் ஆண்டவர் அமைதியாக சபையில் என்ன பண்ணிட்டு இருக்கிறார்? பிரதர் அண்ட் சிஸ்டர், நீ இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு கர்த்தர் நியமித்த 30 வருஷம் ஆண்டவர் அமைதியாய் காத்திருந்தார். தகப்பன் குறித்த காலம். அதுதாங்க மெச்சூரிட்டி, அதுதாங்க முதிர்ச்சி. உனக்கு பைபிள் தெரியுன்றது முதிர்ச்சியா? உனக்கு எல்லாம் தெரியுன்றது முதிர்ச்சியா? தேவன் எதிர்பார்க்கிற பக்குவம் உனக்குள் வராவிட்டால் நீ முதிர்ச்சி அடையாதவன். பிரைஸ் தி லார்ட். ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் வச்சிருக்கிற குமாரனுக்கே வச்சவர் உனக்கு எனக்கு வைக்க மாட்டாராம் பிரதர் சிஸ்டர். நீங்களும் நானும் தேறி வருகிற வரைக்கும் ஆண்டவர் காத்திருக்கிறார். அப்புறமா தான் அவர் உயர்த்துவாரே. முதல்ல 4000 வருஷம், அதற்கடுத்து 30 வருடங்கள் ஆண்டவர் அப்படியே அமைதி. ஆண்டவர் நீர் எப்போ சொல்கிறீரோ அப்போ நான் செய்கிறேன். ஆமென் சொல்கிறீங்களா? உங்களை நீங்களே உயர்த்தி கொள்கிறீங்களா, இல்லை தேவன் உயர்த்துகிற வரைக்கும் காத்திருக்கிறீர்களா? பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் சுதந்திரவாளிக்கும் அடிமைக்கும் வித்தியாசம் இல்லை. ஒரு சாதாரண நபராக, ஒரு சாதாரண விசுவாசியாக உலகத்தையே படைத்த ஆண்டவர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். ஆமென். அவர் தேவாலயத்திலும் பெரியவர். தேவாலயத்திலும் பெரியவர். இன்னைக்கு சபைக்கு ஏப்பா வரல? அதெல்லாம் ஒரு சபையா? அவரெல்லாம் ஒரு பாஸ்டரா? என்ன கரிச்சு துப்புறாங்க, சபையை அலட்சியப்படுத்துறாங்க, உதாசனப்படுத்துறாங்க. இயேசு கிறிஸ்துவை பாரு பிரதர் சிஸ்டர், அவர் தேவாலயத்திலும் அவர்தான் வார்த்தை. அப்ப தேவாலயம் கள்ளர் குகையா இருக்குது, ஆனாலும் தேவாலயத்தில் வந்து அவர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். ஆமென். ஆராதனையை அலட்சியப்படுத்தவில்லை. அதுதாங்க முதிர்ச்சி. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கணுமா பிரதர் அண்ட் சிஸ்டர்? கவனி கவனி. இந்த ஆலயம் எந்த மனுஷனுக்குரியும் இருக்குல்ல, இந்த ஆலயம் மட்டும் இல்லை, எந்த ஆலயமும். ஆமென். ஆலயத்தில் அலங்கோலம் இருக்கலாம், ஆனால் ஆலயத்தை உண்டாக்கினவரிடத்தில் அலங்கோலம் இல்லை. அவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். உயர்த்துகிறவர் அவர் காத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. முன்குறித்தவைகள் யாவையும் செய்து முடிக்கிறவர், அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் யாவற்றையும் செய்து முடிக்கிறவர். உனக்குள் முதிர்ச்சியை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். சபையில் இயேசு கிறிஸ்து பர்ஃபெக்டாக இருந்தாருங்க. ஒரு விசுவாசி மாதிரி பர்ஃபெக்டாக இருந்தாருங்க. வீட்டில் இயேசு கிறிஸ்து ஒரு புள்ள பர்ஃபெக்டாக இருந்தாருங்க. ஆமென் சொல்லுங்களேன். வீட்டுக்கும் சபைக்கும் ஒரு அடிமையின் சாயல் அவர் பர்ஃபெக்டாக இருந்தார். பிரதர் சிஸ்டர், உனக்கு என்ன தெரியுன்றது முக்கியம் கிடையாது, நீ யாருன்றது தான் முக்கியம். ஆமென். நல்லா என்ன வேணுமானாலும் உனக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு மேலே யாருக்கும் வார்த்தை தெரியாது. அவ்வளவு வார்த்தை தெரிந்த அவரே பிதா உயர்த்துகிற வரைக்கும் குடும்பத்திற்கும் சபைக்கும் தன்னை ஒரு சாதாரண மனிதனாக தாழ்மையாக நடந்து கொண்டார். கொஞ்சம் ஆமென் சொல்லுங்களேன்.
மத்தேயு 3:17 நான் முடிக்க விருப்பப்படுறேன். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. தகப்பன் குறித்த காலம் முடிந்தது. முடிந்து ஒரு அங்கீகாரம். நான் சொன்ன பார்த்தீங்களா, ஒரு முதல்ல ஒரு சம்பவத்தை சொன்னா, ஒரு எஜமானன் என்ன பண்ணுவான், வேலைக்காரர்களோடு கூட தன்னுடைய மகனை ட்ரெயின் பண்ணுவான். வேலைக்காரனுக்கும் மகனுக்கும் என்ன இருக்காது, வித்தியாசம் இருக்காது. ஒரு நாள் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவான், ஒரு பெரிய ஃபங்க்ஷன் இருக்கும். பையன் எங்கே உட்காந்துருப்பான், வேலைக்காரர்களோடு உட்காந்துருப்பான். அப்போ திடீர்னு கூப்பிடுவான், மகனே நீ மேலே வா. அப்போ அந்த மகன் மேலே ஏறி வந்து நிற்பான். அப்போ சகல வேலைக்காரர்களுக்கு சமுதாயத்துக்கு மத்தியில் தன்னுடைய மகனை, இவன் தான் என்னுடைய நேசகுமாரன், இவன் தான் என்னுடைய சகல சௌபாக்கியங்களுக்கும் புத்திரன், இவன் தான் வருங்கால எஜமானன், அங்கீகாரத்தை கொடுப்பான். ஆமென். பிதாவாகிய தேவன் குமாரனுக்கு அங்கீகாரம் கொடுக்குறார். இதுவரைக்கும் இயேசு கிறிஸ்து ஒரு தாழ்மையாக, ஒரு விசுவாசி மாதிரி, சாதாரண ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு பிள்ளையா அடையே உக்காந்துட்டு போகிறவர் எல்லாருமே சாதாரணமாக இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா வானம் திறக்கிறது. தகப்பன் ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கிறார். இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரைஸ் தி லார்ட், என்னுடைய சகல அதிகாரத்தை நான் இவருக்கு கொடுத்துருக்கிறேன். நீங்கள் மர்ருவ மலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு நீங்கள் என்ன செய்யுங்கள், செவி கொடுங்கள். ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கிறார். பிரதர் அண்ட் சிஸ்டர், அங்கீகாரம் மனுஷன் கொடுக்கணுமா, ஆண்டவர் கொடுக்கணுமா? நீயே முடிவு எடுத்துக்கோ. ஒருவேளை விசுவாசிகளெல்லாம் சேர்ந்து உனக்கு அங்கீகாரம் கொடுக்கலாம். சூப்பர் பிரதர், நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரதர், சிஸ்டர் அட்டகாசம், தேவன் பார்க்குறார். உங்ககிட்ட முதிர்ச்சியே கிடையாதேம்மா. வீட்டுக்குள்ளேயும் சரி, சபைக்குள்ளேயும் சரி, உன்னுடைய லைஃப் பர்ஃபெக்டாக இல்லை. உனக்கு எப்படி நான் அங்கீகாரம் கொடுப்பேன்? கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார். அந்த வேலைக்காரர்கள் ஒருத்தனாக தான் கடைசி வரைக்கும் இருக்கணும். ஆனால் உனக்குள் தாழ்மையும் அர்ப்பணிப்பும் அந்த முதிர்ச்சியும் கர்த்தர் உயர்த்துகிற வரைக்கும் காத்திருப்பும் இருக்குமானால் ஒரு நாள் வரும், உன்னை வானம் திறந்து கர்த்தர் அங்கீகரிப்பார். ஹல்லேலூயா. ஓ, அவர் நல்ல எஜமானன். ஹல்லேலூயா. அவர் பட்சபாதம் பார்க்காதவர். ஹல்லேலூயா. ஓ ரபாதி அந்தனமா. ஆண்டவரே, இந்த சத்தம் ஆண்டவருக்கு தொனித்தது போல தகப்பன் குறித்த காலம் நமக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னொன்று சொல்கிறேன், இந்த சத்தம் எப்போ துணிச்சது தெரியுங்களா? இயேசு ஞானசானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின போது. ஹல்லேலூயா. இயேசு பாவத்திலே பிறக்காதவருங்க, எல்லாருமே பாவத்தில் பிறந்தவங்க. ஆனால் இயேசு பாவத்தில் பிறக்காதவர். என்னில் பாவம் உண்டு என்று உங்களில் யார் என்னை சவால் விட்டவர்? பாவமே செய்யாதவர். ஆனால் பாவிகள் ஞானசானம் எடுக்கிறாங்க, அந்த வரிசையில் போய் இயேசு நின்றுட்டுருக்கிறார். நானும் ஞானசானம் எடுக்கிறேன். எவ்வளோ தாழ்மை பாருங்கள். கிறிஸ்துவின் சாயல் நம்மக்கிட்ட வரணுங்க. ஆமென் சொல்லுங்களேன். கொஞ்சம் பரிசுத்தம் நிறைய வந்துடுச்சுன்னா, அடுத்தவங்க கொஞ்சம் தப்பு பண்ணிட்டாங்கன்னா எவ்வளவு ஏளனமாக பார்க்குறோம். அவங்களா இப்படி உன்னையும் பாவத்தில் தள்ளுவார். அப்படியே உனக்குள்ள தாழ்மை வரும்படி ஆண்டவர் அதை செஞ்சிருவார். ஏன்னா தேவனுடைய பார்வையில் எல்லாரும் சமம். ஆமென். ஏளனமாக யாரையாவது நம்ம பார்ப்போமானா நம்ம அந்த ஏளனமான சூழ்நிலைக்குள்ளே நம்மளை கர்த்தர் கொண்டு வந்துடுவார். ஏன்னா எஜமானுடைய திட்டம் என்ன தெரியுமா? ஏன் நீ வேலைக்காரர்களெல்லாம் ஒருத்தராக இருக்கணும்? வேலைக்காரருடைய அந்த மனம் உனக்கு தெரியணும். நாளைக்கு நீ வேலைக்காரர்களுக்கு மேலே எஜமானனாக இருக்கிறன்னா அந்த வேலைக்காரர்களை நீ நேசிக்கணும், அந்த வேலைக்காரர்களுக்கு நீ உதவியாக இருக்கணும். ஆமென். அப்போ நீ ஒரு வேலைக்காரனாக இருந்தால் தான் வேலைக்காரனை என்ன பண்ணுவேன்? நேசிப்பேன். ஆண்டவராகிய தேவன் எடுத்த உடனே கடவுளாக இந்த பூமியில் பிதாவானவர் அனுப்பலை. ஒரு சாதாரணமான மனுஷனா போ, ஒரு வீட்டில் பிள்ளையா இரு. ஒரு பிள்ளையா இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் போய் பாரு. போ, ஒரு ஒர்க் பண்ணு, கார்பெண்டரா நீ ஒர்க் பண்ணு, வேலை செய்கிறவனுக்கு எவ்வளோ கஷ்டம் போய் பாரு. சபைக்கு ஏன் வரலன்னு எடுத்த உடனே கரிச்சு கொட்டாத, வேலையிலேருந்து வருவாங்க, எவ்வளோ கஷ்டம் அதை ஃபீல் பண்ணு, போய் பார். வேலைக்காரனாக, ஒரு பிள்ளையாக, ஒரு விசுவாசியாக ஆண்டவர் எல்லா ஸ்டாண்டர்டில் ஆண்டவர் வைத்து அவருடைய முதிர்ச்சியை கர்த்தர் பார்த்தார். எல்லாத்துலேயும் ஆண்டவர் பாஸ் ஆகிட்டார். பிரைஸ் எல்லாம் வானத்தை திறந்து ஒரு பெரிய செலிப்ரேஷன். இவர் தான் என் நேசகுமாரன். பிரதர் அண்ட் சிஸ்டர், ஒரு நாள் வரப்போகுது.
இந்த சபையில் யார் யாரெல்லாம் ஒரு 10ஓடு 1 11 உக்காண்ட்ருக்கலாம், வித்தியாசம் தெரியல. யார் நல்ல அர்ப்பணிப்போடு கூட யார் இருக்கிறாங்க, யார் அர்ப்பணிப்பு இல்லாமல் இருக்கிறாங்க, யார் மனுஷரால் அங்கீகரிக்கப்படுறாங்க, யார் தேவனால் அங்கீகரிக்கப்படுறாங்க, இங்கே வித்தியாசம் தெரியல. ஒரு நாள் வரும், ஒரு நாள் வரும், குடும்பத்தில் வித்தியாசம் உண்டாகும், ஊழியத்தில் வித்தியாசம் உண்டாகும். தேவனால் அங்கீகரிக்கப்பட்டவன், தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஊழியம், ஒரு மாபெரும் வித்தியாசம் நிச்சயமாய் உண்டாயிருக்கும். மனுஷனால் அங்கீகரிக்கப்படுறது கொஞ்ச நாளில் தரமட்டம் ஆகிடும். பிரதர் அண்ட் சிஸ்டர், மனுஷனுக்கு முன்னாடி மேன்மையாக இருக்கிறத நீங்கள் நினைக்காதீங்க. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா. பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்துவுக்கு ஒரு காலத்தை நியமித்தார். அந்த காலம் வருகிற வரைக்கும் குமாரன் ஒரு சாதாரண விசுவாசியாக, சாதாரண குடும்பத்தில் ஒரு மகனாக, ஒரு வீட்டில் ஒரு ஒர்க்கர் கார்பெண்டராக அவர் எளிமையாக நடந்து கொண்டார். ஞானஸ்தானம் எடுக்கிற வரிசையில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு பாவிகளில் ஒருத்தரை போல போய் நின்றுட்டுருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிதாவாகிய தேவன் பார்க்கிறார். எஜமானன் மகனை பரிசோதிக்கிறது போல பிதாவாகிய தேவன் குமாரனை பார்க்கிறார். இந்த 30 வருஷம் தகப்பன் குறித்த காலம், பரவாயில்ல, அந்த முதிர்ச்சி வந்துடுச்சு. வானத்தை திறந்து சொல்கிறார், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன். 2 கரங்களை உயர்த்தி, பிரதர் சிஸ்டர், தேவன் உன்னை அங்கீகரிச்சிட்டார்னா போதும், உன்னுடைய வாழ்க்கை தலைக்கீழாக மாறும். வேலைக்காரில் ஒருத்தனை போல இன்னைக்கு நீ இருக்கலாம், ஆனால் இதுதான் நிரந்தரம் கிடையாது. ஒரு எக்ஸாம் டைம், ஒரு ஸ்கூலில் படிக்கிறவங்களுக்கு ஒரு காலம் இருக்குது, காலேஜில் படிக்கிறவங்களுக்கு ஒரு காலம் இருக்கிறது. 3 years 4 years நீ படணும், கஷ்டப்படணும், ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும், யூனிஃபார்ம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஒரு நாள் வர்றோம், ஹல்லேலூயா, சூழ்நிலை மாறும், ஸ்தானம் மாறும், யூனிஃபார்ம் மாறும், கர்த்தர் உன்னை உயர்த்துவார். சபையில் ஒரு விசுவாசியா, குடும்பத்தில் ஒரு மகனா மகளா, கையிட்டு செய்கிற இடங்களில், வேலை ஸ்தலத்தில் உன்னுடைய ஒர்க்கரா, ஆண்டவர் உன்னை அப்படியே கவனித்து பார்க்குறார். 30 years குமாரனாகிய கிறிஸ்துக்கு வச்சவர் உனக்கும் ஒரு காலத்தை குறித்து வச்சிருக்கிறார். முன் குறித்தவைகளை செய்து முடிக்கிறவர், அதின் காலத்தில் நேர்த்திய யாவற்றையும் அற்புதமாய் குறைவில்லாமல் நிறைவேற்றி முடிக்கிறவர் உனக்காகவும் செய்து முடிப்பார். தாயின் கற்பத்தில் உருவாகும் பொழுதே உனக்கான எல்லா திட்டங்களையும் அவர் போட்டு விட்டார். ஆமென். ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நீ சபையில் எப்படி இருக்கிற, உன் வீட்டில் நீ எப்படி இருக்கிற, வேலை ஸ்தலத்தில் நீ எப்படி இருக்கிற, சமுதாயத்தில் எப்படி இருக்கிற, கர்த்தர் உன்னை கவனிச்சு பார்த்துட்டே வர்றார். உனக்குள்ள முதிர்ச்சி வருமானா ஆணித்தரமாக சொல்கிறேன் பிரதர், கர்த்தர் உன்னை உயர்த்த ஆரம்பிச்சிருவார். ஆண்டவர் உன்னை மேன்மைப்படுத்த ஆரம்பிச்சிருவார். சகலத்துக்கும் சுதந்திரவாளியாக தன்னுடைய மகனை பிரகடனத்தை படுத்தியது போல பிதாவாகிய தேவன் தமது குமாரனை எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை உடையவராக உயர்த்தினது போல கரங்களை தட்டி, இதோ உங்களையும் பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்கு மத்தியிலும் நற்கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் சிறந்திருக்கும்படி வைப்பார். தேவனுடைய கரம் உங்களை நிச்சயமாய் உயர்த்தும். ஆமென். தேவன் நம்மை அங்கீகரிக்கும் வண்ணமாய் நம்முடைய வாழ்க்கை காணப்பட கர்த்தர் கிருபை தருவாராக. கிறிஸ்மஸ் ஒரு பண்டிகையா இருக்கக்கூடாது, கிறிஸ்துவின் சாயல் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இதோ நீங்க வீட்டுக்கு போறீங்க, பண்டிகைக்கு ஆயத்தமாக போறீங்க, உங்களை நீங்களே கேட்டுங்க, அந்த கிறிஸ்துவின் சாயல் எனக்குள் இருக்கிறதா? வீட்டுக்குள் கொண்டு வாருங்கள், சபைக்குள் அர்ப்பணிப்போடு காத்திருங்கள். வருகிற ஆண்டு கர்த்தர் உங்களை உயர்த்துகிற ஆண்டாய், உங்களை மேன்மைப்படுத்துகிற ஆண்டாய் கர்த்தர் மாற்றுவாராக. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகனாக தெரிந்து கொண்டீ, மறுபடி பிறக்க வைத்தீ, மகனாக தெரிந்து கொண்டீ, மறுபடி பிறக்க வைத்தீ. ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே, ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே. உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். ஆண்டவரே,
தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் கிறிஸ்து பொறுமையாய் காத்திருந்தார். ஆண்டவரே, தன்னுடைய அர்ப்பணிப்பை, தாழ்மையை, முதிர்ச்சியை வெளிப்படுத்தினார். கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, மனிதன் அங்கீகாரம் பெறுவதற்காக நாங்கள் செயல்படக்கூடாது. தேவனால் அங்கீகாரம் பெற வேண்டும். தேவன் அங்கீகாரம் செய்வீர் என்றால் எங்களுக்காய் குறிக்கப்பட்ட யாவையும் நேர்த்தியாய் நாங்கள் சுதந்தரிக்க முடியும். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும். கிறிஸ்மஸ் கொண்டாட்டங்களிலே கிறிஸ்துவை அறிவிப்பதை மறந்து போகாமல் இயேசு எதற்காக பிறந்தார் என்கிற சத்தியத்தை சுவிசேஷமாக அறிவிக்கட்டும். 2 கரங்களை உயர்த்தி எங்கள் தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். எஜமானித்துவம், அடிமைத்தனம் மறுபடியும் வந்துவிடக்கூடாது. எங்கள் தேசத்தில் அனைவரும் சமம் என்கிற வேதத்தின் கொள்கை மறுபடியுமாய் ஆண்டவரே, மிஷனரிகளுடைய பணிகள் ஆண்டவரே கர்த்தாவே நிறைவேற்றப்பட வேண்டும். சாத்தானின் காரியங்கள் அழிக்கப்படட்டும். தேவனுடைய திட்டங்கள் எங்கள் தேசத்தில் நிறைவேறட்டும். எங்கள் சபைகளை பயன்படுத்தும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். அந்த யாவரையும் ஆசீர்வதியும். துதிகன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனது அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆசீர்வாதமான வழி நடத்துதலும் நம் அனைவரோடு கூட என்றென்றும் தங்கியிருப்பதாக, ஆமென்.